ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெக் ஷாப். ஒரு 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா சமூக ஊடகங்களில் வந்து ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் வியூங்கிற அப்ளிகேஷன் பற்றி தான். அது அந்த ட்ராக் வியூ அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு இளைஞன் வந்து 100 பெண்ணோட ஆபாச வீடியோக்களை ஆபாச தளத்துக்கு விற்றுக்கிறதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டில் அந்த பையனை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராக் வியூ அப்ளிகேஷன்னா என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, இது எப்படி நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கா இல்லை அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு தேடி வரும். ட்ராக் வியூ அப்ளிகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆப்பு. இது வந்து பேரண்ட் கண்ட்ரோல் ஆப்னே சொல்லுவாங்க. இந்த ஆப் வந்து எதுக்காகனா நம்ம பசங்க எங்கேயாச்சும் போகிறாங்களா இல்லை அவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்துட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் பேரண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆப் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் நாளடைவில் இந்த ஆப் வந்து தவறான செயல்களுக்கு பயன்படுத்துகிறதா ஒரு குற்றச்சாட்டு எழும்பிக்கிட்டே இருக்குது. சரி, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா நமக்கு தெரியவே தெரியாதா? கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் இந்த மாதிரியான அப்ளிகேஷன், அதாவது ஸ்பை ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எது இன்ஸ்டால் ஆகிருந்தாலுமே உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் போயிட்டு அப்ளிகேஷன் மேனேஜருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பக்கத்துலேயே ப்ராசஸர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்கள் ரேம் எதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய இடம் தான் அது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப் அதிகமாக எடுத்துக்குது, அதாவது ப்ராசஸர் ரேம் ஸ்பீடு எது அதிகமாக எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் நமக்கு பார்க்க தெரியுதோ தெரியலையோ அது ரெண்டாவது பட்சம். எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே என்னோட கேமராவோட டீட்டெயில் வேறு யாருக்கும் போகக்கூடாது. அதாவது இந்த மாதிரியான அப்ளிகேஷனோட பர்பஸே என்னென்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவையும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. யாராச்சும் ஒருத்தவங்க ஃபோனில் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமராவை ஆக்சஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த கேமராவை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம கேமராவை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்புக்கான டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் கேமரா கார்டு அப்படிங்கிற ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேமராவை வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறது தான். ஸோ வந்து இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆஃப் ஆன்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில வந்துடுங்க, உங்கள் கேமராவை ஆன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவை வந்து கேமரா ஹேஸ் பீன் டிசேபிள்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் திரும்பி கேமராவை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்குள்ளே போயிட்டு இந்த பட்டன் ஆன் பண்ணி வச்சுருக்க பட்டனை ஆஃப் பண்ணிவிடுங்க. திரும்பியும் வந்து கேமரா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேமரா ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வழியில் வந்து உங்கள் கேமராவை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் எப்படி உங்கள் கேமராவை டிசேபிள் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரியான ட்ராக் வியூ அப்ளிகேஷன் போல நிறைய அப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் மோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வந்து எல்லா ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது வழியாகவும் நீங்கள் ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் அந்த ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் மற்றவங்க உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்குது. ஸோ இது மூலியமா பல விஷயங்களை நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு பொம்பளை பசங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரியான அப்ளிகேஷன் அவங்க ஃபோனில் இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அவங்க ஃபோனை இப்போவே ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுங்கள், டேட்டாஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரியான அப்ளிகேஷன் இது ஒன்று மட்டும் இல்லை, பல விதமான அப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் இது போல் அப்ளிகேஷன்ஸை தடை பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். திரும்பி ஒரு சூப்பர் டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் பிரேம்.